ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்களோட இடுப்பு அளவு அதிகமா இருக்கிறது, ஆண்களுக்கு 40 இன்ச்சுக்கு மேல, பெண்களுக்கு 35, டயபெட்டிக் கண்டிஷன் இருக்கிறது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறது, வெரி லோ HDL, அதாவது நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்றது குறைச்சலா இருக்கும், ட்ரைகிளிசரைட் அதிகமா இருக்கும். இது மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் இதுதான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாகுது. இதுதான் இன்ஃப்ளமேஷன். இங்கிருந்து இங்க முடி கட்ட இங்க பாத்தீங்களா கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச உடனே அந்த கிழிஞ்சதை வந்து பேட்ச் பண்றதுக்காக தான் அந்த கொலஸ்ட்ரால் போய் ஒட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் அது ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் ஒட்டி இருக்கு ஒழிய நமக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்காக இல்லை. இது வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ற ஒரு மெக்கானிசம். 25% தான் ஜெனட்டிக் காம்பனன்ட். 75% 75% வந்து உங்க வாழ்க்கை முறையில தான் இது உருவாகுது போகுது. அதனால கொலஸ்ட்ரால் ஒருபோதும் கல்பிரிட் இல்ல. நம்ம சாப்பிட்ற உணவு தான் முக்கியமா சுகர்னு சொல்ல வந்தானா வெறும் சுகர் மட்டும் கிடையாது, சிம்பிள் கார்போஹைட்ரேட். முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவெல்லாம் எடுத்துடுறாங்க கொலஸ்ட்ரால் அதிகம். நிச்சயமா இல்லை. நம்ம சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் அளவு வெறும் 20% 25% தான். மீதி உங்களுடைய லிவர், உங்களுடைய கல்லீரல் வந்து அத்தனையும் உற்பத்தி செய்யுது. கல்லீரல் வந்து உங்க உடம்புல இது மாதிரி கிழிதல் அதிகமா இருந்ததுனால், இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருந்ததுன்னா நீங்க கம்மியா சாப்பிட்டாலும் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிடும். அல்லது இது இல்லை அப்படின்னா நீங்க அதிகமா சாப்பிட்டா கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கும் பாடி. இந்த டிரான்ஸ்ஃபேட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, ஒரு வனஸ்பதி சாப்பிட்டீங்கன்னா, அது கண்டிப்பா அந்த கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல்ங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால் இல்ல, அதுல ஒரு டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் கெட்ட கொலஸ்ட்ரால். அந்த பார்ட்டிகல் அதிகமா உருவாக்கி இந்த இன்ஃப்ளமேஷன் உருவாக்கி உங்க ஹார்ட் அட்டாக் உருவாங்க. அது பேர் கில்லர் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ்பிட்டல் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி இது மாதிரி வந்தா தான் போகணும் ஒழி, மற்றபடி எந்த விதத்துலையும் அது கொடுக்குற மருந்து வந்து நம்மளை பெருசா வந்து கம்ப்ளீட்டா காப்பாத்திரும்லாம் நம்பிட்டு இருக்க கூடாது. அது நம்ம தவறு. நீங்க உங்களை தான் நம்பணும். வணக்கம் சார். வணக்கம் சுந்தரம். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு வாழ்க்கை முறை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் வந்து. ஸோ அதனோட தொடர்ச்சியா இந்த பார்ட்ல வந்து ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது, அதுக்கான உணவு முறைகள், அல்ல ஹார்ட் அட்டாக் வந்தவங்க பின்பற்ற வேண்டிய உணவு முறைகள் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணிகள் என்ன அப்படிங்கிற சம்பந்தமான உங்களோட புரிதலை சொல்ல முடியும்? உலகத்துல யாருக்குமே ஹார்ட் அட்டாக்னாலேயோ, ஸ்ட்ரோக்னாலேயோ அல்லது கேன்சராலேயோ இறக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியான புரிதல் இல்லாதனால மட்டும்தான் உலகத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு. உங்களோட இடுப்பு அளவு அதிகமா இருக்கிறது, ஆண்களுக்கு 40 இன்ச்சுக்கு மேல, பெண்களுக்கு 35, டயபெட்டிக் கண்டிஷன் இருக்கிறது, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறது, வெரி லோ HDL, அதாவது நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்றது குறைச்சலா இருக்கும், ட்ரைகிளிசரைட் அதிகமா இருக்கும். இது மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் இதுதான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாகுது. நம்பர் 1. ஆனால் இந்த சிம்டம் இருந்துட்டா நமக்கு வந்துடலாம் இல்லை. இந்த சிம்டம் அத்தனையுமே ரிவர்ஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் வரக்கூடிய இம்பெண்டிங் ஹார்ட் அட்டாக்கும் சேர்த்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். அதனால நிச்சயமா இது பண்ண முடியும். அதுக்கு இதெல்லாம் வரதுக்கு நம்ம வாழ்க்கை முறை தான் முக்கியமான காரணம். 2 படம் எடுத்து வச்சிருக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதாவது நம்ம இன்ஃப்ளமேஷனை பத்தி அடிக்கடி பேசுறோம், பிளாக்கை பத்தி பேசுறோம். அந்த பிளாக்கு தான் வந்து பிளாக்குங்கிறது கொழுப்பு வந்து கட்டி வந்து அந்த பிளட் வெசல்ல ஃபார்ம் ஆகி அது வந்து ஹார்ட்ல இருக்கிற முக்கியமான அந்த கொரோனரி ஆர்டரியை போய் பிளாக் பண்ணும்போது மட்டும்தான் வந்து ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை இல்லாம ஹார்ட் நின்று போயிடுது. அந்த ஹார்ட் முழுக்க ரத்தம் இருந்தா கூட அது தானா உறிஞ்சிக்க முடியாது. அது பிளட் வெசல் வழியா போய் கேபிலரி வழியா போய் தான் அதனுடைய அந்த சத்துக்களை ஹார்ட்டுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இப்ப நான் சொல்றேன், இது பாருங்க கிளீனா இருக்கு. இது உள்ள தான் எண்டோதீலியம், இன்னர் லேயர் ஆஃப், உள்ள இருக்கிற லேயர் ஆஃப் த உங்களுடைய ஆர்டரி. இது பாருங்க, இந்த இடத்துல இங்க படிஞ்சிருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபேட் ஃபார்மேஷன், அதாவது இந்த கொலஸ்ட்ரால் போய் படிஞ்சிருக்குது. இந்த கொலஸ்ட்ரால் ஏன் இங்க போய் ஒட்டிட்டு இருக்கு, இதுதான் வந்து பிளாக்ங்கிறாங்க. இதுதான் இந்த ஒட்டிட்டு இருக்கிறது அதிகப்படுத்தி ஒரு நாள் அடைஞ்சிரும், அல்லது இது உடைஞ்சு போய் அந்த கரோனரி ஆர்டரி வந்து ஏதாவது ஒரு ஹார்ட்டுக்கு முக்கியமான பகுதிக்கு போற ஒரு பிளட் சப்ளை கம்ப்ளீட்டா கட் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்துடும். இப்போ அது இன்ஃப்ளமேஷன் பத்தி நம்ம சொல்றோம். அந்த இன்ஃப்ளமேஷன் நான் கிளியரா சொல்லிடுறேன். கீழே பாருங்க, இது வந்து தெளிவா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, ஒரு கட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கட் ஆயிருக்குது, இதுதான் இன்ஃப்ளமேஷன். இங்க இருந்து இங்க முடி கட்ட இங்க பாத்தீங்களா கிழிஞ்சிருக்கு. கிழிஞ்ச உடனே அந்த கிழிஞ்சதை வந்து பேட்ச் பண்றதுக்காக தான் அந்த கொலஸ்ட்ரால் போய் ஒட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் அது ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் ஒட்டி இருக்கு ஒழிய நமக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்காக இல்லை. இது வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ற ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் தான் தவறாயிடுது. இது வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கிழிஞ்சு போச்சு பாத்தீங்களா, அந்த கிழிஞ்சு போனதுதான் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறோம். இந்த இன்ஃப்ளமேஷன் எதனால வருது அப்படின்னா,
நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் முக்கியமான காரணம். இதை முற்றிலும் தவிர்க்கலாம். அதனாலதான் பாடி ஒருத்தவங்க ஃபிட்டா இருக்காங்க, 30 வயசு ஜிம் போயிட்டு இருந்தாங்க, நல்லா ஃபிட்டா இருந்தவங்க எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விகள்லாம் நான் சமீபத்துல பார்த்தேன். இது மாதிரி அவங்க வந்து ஃபிட்டா இருக்கிறாங்க, அதுக்காக வேண்டிய வந்து என்ன வேணா சாப்பிடலாம், ஏன்னா பாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாவுச்சத்து, சர்க்கரை, அவங்களுக்கு சுகர் இருந்திருக்காது, மேபி எது இருந்திருக்காது. அதனால இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, நமக்கு நம்ம தான் ஃபிட்டா இருக்கிறமே நினைச்சு பண்ணிருக்கலாம். பிளஸ் கொஞ்சம் 25% தான் ஜெனட்டிக் காம்பனன்ட், 75% 75% வந்து உங்க வாழ்க்கை முறையில தான் இது உருவாகுது போகுது. அதனால கொலஸ்ட்ரால் ஒருபோதும் கல்பிரிட் இல்ல. நம்ம சாப்பிடுற உணவு தான் முக்கியமா. சுகர்னு சொல்ல வந்தானா வெறும் சுகர் மட்டும் கிடையாது, சிம்பிள் கார்போஹைட்ரேட். சொல்ல போனா மைதால செய்யப்பட்ட அத்தனை பொருளும், நீங்க பாஸ்தா, பீஸா, ஈவன் பர்கர்ல இருக்க பன்னு, இது எல்லாமே மைதா ஐட்டங்கள் தான். இது நிறைய சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உள்ள போனோடனே இன்சுலின் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்க டயபெட்டிக்கா இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, அந்த இன்சுலின் வந்து நம்ம நேரம் உங்க பிளட் வெசல் இருந்ததுனால் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னு சொல்லிட்டு அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நிறைய கிரியேட் பண்ணி இதெல்லாம் உடைச்சு விட்டுருது. இது உடைச்ச உடனே இதை சரி பண்றதுக்காக தான் கொலஸ்ட்ரால் போய் ஒட்டுது. இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நீங்க ஃப்ரீயா விடாத, நீங்க நல்ல கண்ட்ரோல்டா நல்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஃபுட், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்கின ஃப்ரீ ரேடிக்கலையும் அதுக்கு அடக்கிற அளவுக்கு நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த கிளிதலே வராது. இப்படி கிளியிலனா இது போய் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி கிளீனா இருக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி இருக்கும், இங்க கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்ன? இது காமன் லாங்குவேஜ்ல ஒண்ணு புரியலையே அப்படின்னா, ஒரு அட்டாமிக் லெவல்ல இருக்கிற ஒரு கண்ணா பின்னான்னு ஒரு பேலன்ஸ் இல்லாத ஆட்டம்ஸ்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இல்லாத போய் எல்லா இடத்துலயும் அடிச்சு அங்க இந்த மாதிரி மைக்ரோ லெவல் கிழிஞ்சு போயிடுது, கொஞ்சம் இதாயிடுது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, ஒரு சாதாரண சுண்ணாம்பில் கட்டப்பட்ட ஒரு செவருன்னு வச்சுக்கோங்க, அதுல நல்ல கல்லு, ஷார்ப்பான கல் எடுத்து வீசி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓட்டை போய் சின்ன ஓட்டையா விழுவும். அந்த சின்ன ஓட்டை வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறது அந்த கல்லு, அந்த சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பால செவரு சொன்ன பாத்தீங்களா, அதுதான் வந்து உங்க பிளட் வெசல் உள்ள இருக்கிறது. இதுல கல் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டை விழும். அப்போ ஓட்டை விழுந்தா என்ன பண்ணுவீங்க? வந்து திருப்பியும் வந்து மண்ணை போட்டு பூசுவீங்க. அந்த மண்ணை போட்டு பூசுறது தான் அந்த கொலஸ்ட்ரால் பண்ற வேலை. இந்த கொலஸ்ட்ரால் தான் சம்டைம் என்னன்னு லூஸ் ஆகி கலண்டு போய் உங்களுடைய கரோனரி ஆர்டரியை பிளாக் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்குது. அல்லது அந்த கரோனரி ஆர்டரிலையும் இதே மாதிரி, ஏன்னா அதுவும் ஒரு ஆர்டரி தான், அந்த ஆர்டரிலையும் கல் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல் அடிச்சு கொலஸ்ட்ரால் அதிகமா உண்டாகி ஒரு நாள் பிளாக் பண்ணிடும். பெரும்பான்மை மக்களோட புரிதல் அப்படிங்கிறது வந்து கொலஸ்ட்ரால்னால தான் ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறதா இருக்கு. ஆனால் நீங்க சொல்றீங்க வந்து அந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுக்கு நல்லது செய்தான் ட்ரை பண்ணுது, அது ஏற்கனவே இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால தான் அந்த கொலஸ்ட்ரால் போயிடுது அப்படிங்கிறது. ஒரு நல்ல கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு வந்து. இதை விளக்க முடியுமா, அதை வேறுபடுத்தி? கொலஸ்ட்ரால் பத்தி நிறைய புரிய வைக்கணும். ரொம்ப கன்ஃபியூஷன் தான் அதிகமா இருக்கும் இல்லையா? நல்ல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் பாக்குறேன் ஒரு சில பேர் அந்த 1980களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டு முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவெல்லாம் எடுத்துடுறாங்க. கொலஸ்ட்ரால் அதிகம் நிச்சயமா இல்லை. நம்ம சாப்பிட்ற கொலஸ்ட்ரால் அளவு வெறும் 20-25% தான். மீதி உங்களுடைய லிவர், உங்களுடைய கல்லீரல் வந்து அத்தனையும் உற்பத்தி செய்யுது. கல்லீரல் வந்து உங்க உடம்புல இது மாதிரி கிழிதல் அதிகமா இருந்ததுனால், இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருந்ததுன்னா நீங்க கம்மியா சாப்பிட்டாலும் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிடும். அல்லது இது இல்லை அப்படின்னா நீங்க அதிகமா சாப்பிட்டா கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கும் பாடி. நம்ம முட்டையில வர்றது நல்ல கொலஸ்ட்ரால் தான், தேங்காயில வர்றது நல்ல கொலஸ்ட்ரால், தேங்காய் எண்ணெயில வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டுங்கிறாங்க, அதெல்லாம் பழைய சயின்ஸ், மூட்டை கட்டி போட்டுடலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சேச்சுரேட்டட் ஃபேட்டெல்லாம் வந்து கேலரி அதிகப்படுத்தும், அதனால குறைச்சலா சாப்பிடலாம் வழி. மற்றபடி அதுல வரக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து ஒருபோதும் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ண போறது இல்லை. அதே மாதிரி அவகோடோ, இது மாதிரி நல்ல ஃபேட்டு, நட்ஸ்ல வர்றது, சீட்ஸ்ல வர்றது, இது அத்தனையும் நல்ல கொலஸ்ட்ரால். இது எல்லாமே HDLங்கிற ஒரு நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் தான் பொறுத்தவரையே இது பண்ணாது. எது மோசமான கொலஸ்ட்ரால்? இந்த LDLம் மோசம் இல்லை உங்களுக்கு, ஏன்னா LDLக்கு பர்பஸ் இருக்குது, ட்ரைகிளிசரைடுக்கு பர்பஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. இது காரணம் இல்ல அது இல்லை. நிறைய பேர் வந்து லோ கொலஸ்ட்ரால்ல தான் இறந்துருக்காங்க. ஆல் காசஸ் ஆஃப் மார்டாலிட்டிங்கிறாங்க, அதுலதான் அதிக பேர் இறந்திருக்காங்க ஒழிய ஹை கொலஸ்ட்ரால்ல அவ்வளவு பேர் இறக்கல. அதனால ஹை கொலஸ்ட்ரால் என்கரேஜ் பண்ணல. இந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த LDLம் மோசம் கிடையாது. அந்த LDLல இன்னொரு டைப் இருக்குது, ஒரு பார்ட்டிகல் டைப். அந்த பார்ட்டிகல் வந்து பிரிச்சு பார்க்கும்போது தெரியும், அது வந்து ஹைலி ஆக்சிடைஸ்டு ஃபார்ம். அது வந்து இந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த பிளட் வெசல்ல உண்டாக்கி அது டேமேஜ் பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷனால போய் ஓட்டும். அது உருவாக்குற உணவை முக்கியமா அவாய்ட் பண்ணும். அதை தான் நான் சொன்னேன். இந்த மாவு, சிம்பிள் மாவு சத்துக்கள், பன்னு, பாஸ்தா,
அதனாலதான் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். வாரத்துல ஒரு நாள் பிடிச்சா ஒரு நாள் 2 பரோட்டா சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனா தினைக்கும் சாப்பிடுறது பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி டேமேஜ் ஆகும். உங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் ஒர்ஸ்ட் ஆகிட்டே போகும். ஹார்ட் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரோக்கும் வரலாம், கேன்சர் வரலாம். எல்லாமே ஒரே மூல காரணம் இது மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கு பதிலா நீங்க வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கொலஸ்ட்ரால் தாராளமா சாப்பிடலாம். ஹெல்த்தியான கொலஸ்ட்ரால் ஒருபோதும் ஒதுக்க வேணாம். இது கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்லிட்டு நீங்க எந்த காரணம், நீங்க வந்து சுகர் அவாய்ட் பண்ணிருங்க. சுகர் வீட்டுல வாங்கவே வாங்காதீங்க. எதுக்காக வாங்காதீங்க. இல்ல நான் காஃபி, நான் காலையில அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சாகணும், அதுல கொஞ்சம் ஸ்வீட் இருந்தா தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா, ஈவன் ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் ஆஸ்பிரின்லாம் அதெல்லாம் அதுவும் டேஞ்சர் தான். அது பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா நீங்க வந்து ஸ்டீவியான்னு ஒன்று இருக்கு. நான் ரெக்கமெண்ட் பண்ணல, பட் வேற வழியே இல்லைன்னா அது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்டீவியா பவுடர் வந்து வாங்கி போட்டுக்கோங்க. மற்ற எந்த சுகருமே யூஸ் பண்ணாதீங்க. டெய்லி யூஸ் சுகர் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அதாவது டயபெட்டிக் இருக்கிறவங்க தான் அவாய்ட் பண்ணணும் இல்லை, டயபெட்டிக் இல்லாதவங்களும் நான் சொல்றேன். இப்ப சொல்றது எல்லாத்துக்கும் பொருத்தமா சொல்றேன். அதனால யாருக்குமே சுகருங்கிறது ஒரு பாய்சனா நினைச்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த பேட் கொலஸ்ட்ரால் வருவது முக்கியமான இன்னொரு கில்லர் ஃபேட் ஒன்று இருக்கு. ஒரே ஒரு ஃபேட், அதுதான் டிரான்ஸ் ஃபேட். அதாவது டிரான்ஸ் ஃபேட்டுங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வனஸ்பதி சொல்றோம் பாத்தீங்களா, வனஸ்பதி, வெஜிடபிள் கீ, இதுதான் டிரான்ஸ் ஃபேட். இது என்னன்னா, நார்மல் ஆயில்ல ஹைட்ரஜன் உள்ள போட்டா அது சொலிடிஃபை, சாலிட் ஆகும். அதுக்காக பண்ற ஒரு ப்ராசஸ் தான். இதுதான் ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட்டும்பாங்க. இது வந்து சமயத்துல என்ன ஆயிடும்னா, நம்ம வனஸ்பதி எல்லாம் தவிர்த்தா கூட, அதனாலதான் பாக்கெட்ல எதுவுமே வாங்காதீங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கி நீங்க வீட்டுல பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன். வாங்கினா என்னன்னா, அந்த பாக்கெட் ஃபுட்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபேட் கொஞ்சோண்டு போடுவாங்க, இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அது பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷனுக்கு இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதனால டிரான்ஸ்ஃபேட் அதுல வந்துடும், உங்களுக்கு பிஸ்கட்ஸ்ல அதுல இதெல்லாம் வந்துடும். அதனால மேக் ஷூர் நம்ம உணவு வந்து நம்ம வீட்டுல சமைச்சதா இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்ஃபேட்டை முழுசு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபேட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, ஒரு வனஸ்பதி சாப்பிட்டீங்கன்னா, அது கண்டிப்பா அந்த கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல்ங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால் இல்ல, அதுல ஒரு டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் கெட்ட கொலஸ்ட்ரால். அந்த பார்ட்டிகல் அதிகமா உருவாக்கி இந்த இன்ஃபிளமேஷன் உருவாக்கி உங்க ஹார்ட் அட்டாக் உருவாது. அது பேர் கில்லர் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம் தாராளமா. கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிடாம இருந்தா அதனாலேயும் மாரடைப்பு வரும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் எச்சரிக்கிறாங்க சார். அதை பத்தின உங்க பார்வை என்ன? நிச்சயமா. ஏன்னா இதை பத்தி நான் கட்டுரைலாம் எழுதியிருக்கேன் குரூப்ல. இது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்டாட்டின் அப்படிங்கிறதா வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ்மாங்க. யூனிவர்சலா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருக்கும்போது டாக்டர் வந்து கொடுக்கறது அதுதான். ஆனா இந்த ஸ்டாட்டின் வந்து ஒரு சில நேரத்துல வந்து குட் தான், ஆனா எல்லா நேரத்திலையும் குட் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ எனக்கு உடம்புல எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த ரிஸ்க் கிடையாது, எனக்கு நோன் கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் கிடையாது, இந்த பிளாக் இல்லை, எது இல்லை, வெறும் கொலஸ்ட்ரால் மட்டும் 200ல இருந்து 250 போச்சுன்னா நான் ஸ்டாட்டின் எடுக்கிறது முற்றிலும் தவறு. அதுக்கான காரணமும் சொல்றேன். சப்போஸ் ஏதாவது ஒரு கார்டியோ வாஸ்குலர் ரிஸ்க் இருக்கு, ஏற்கனவே அவங்களுக்கு பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு, இது மாதிரி நான் காமிக்கிற மாதிரி இதெல்லாம் உருவாயிடுச்சு, அல்லது ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அல்லது வர போற மாதிரி ஒரு மற்ற சயின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்க சாப்பிடணும், ஸ்டாட்டின் சாப்பிடணும். இந்த ஸ்டாட்டின் ஏன் சாப்பிட வேணாங்கிற அப்படிங்கிறனா, ஸ்டாட்டின்ங்கிறது வந்து என்னன்னா, லிவர்ல இருந்து ஒரு மால்வனேட் பாத்வேன்னு ஒரு பயோகெமிக்கல் பாத்வே இருக்குது. அந்த பாத்வே வழியா தான் வந்து இந்த கொலஸ்ட்ரால் வந்து உருவாகுது பாடியில. இப்போ கொலஸ்ட்ராலும் உருவாகுது, அதே நேரத்துல கோஎன்சைம் Q10 ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் உருவாகுது. இப்போ இந்த கொலஸ்ட்ரால் சாப்பிட்ற இந்த ஸ்டாட்டின் மாத்திரை என்ன பண்ணுதுன்னா, இந்த உருவாகிற பாதை நடுவுல போய் செவுறு கட்டின மாதிரி கட்டிடுது. கட்டின என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் உருவாகாது, குறைச்சிரும், உருவாகிறது குறைஞ்சிரும். அது குறையிற அதே நேரத்துல கோஎன்சைம் Q10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதுவும் குறைஞ்சிடும். அது முக்கியமான ஒரு கெமிக்கல். என்னன்னா ஒரு விட்டமின் மாதிரி ஒரு விஷயம், ஃபேட் சொல்யூபிள் கெமிக்கல். இது பாடி ப்ரொடியூஸ் பண்ணுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வச்சு பண்ணுது. இது எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கும்னா ஹார்ட்ல தான் மைட்டோகாண்ட்ரியா அதிகமா இருக்கும், லிவர், இது மாதிரி ஹை ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல மைட்டோகாண்ட்ரியா அதிகமா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ், அந்த பவர் ஜெனரேட் பண்ற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து முக்கியமா இந்த கோஎன்சைம் Q10ங்கிறது முக்கியமா தேவை. ஏன்னா அது வந்து இந்த ஏடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து பாடி எனர்ஜி கரன்சி. இந்த ஏடிபி ஏடிபியா கன்வெர்ட் ஆகும் போது அவங்க பாடியில் எனர்ஜி உருவாகுது. அது உருவாகிற விஷயத்த வந்து ஹெல்ப் பண்றது இந்த கோஎன்சைம் Q10. இது என்ன ஆயிடுதுன்னா சேர்ந்து கம்மியாயிடும். அப்போ ஒரு நார்மலா இருக்கிறவங்களுக்கு காரணமே இல்லாம வெறும் 250 கொலஸ்ட்ரால் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி அது கொடுக்கறது முற்றிலும் தவறான விஷயம். ஆனா அதே நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கோ 2-3 நல்ல காரியம் பண்ணுது. ஒண்ணு வந்து இந்த பிளாக் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுது, ஸ்டேபிளா இருக்கும், இது உடஞ்சிட்டு போக கூடாது, ஒண்ணு பண்ணுது. இன்னொன்னு வந்து பிளட் உடைய விஸ்காசிட்டி, அது அந்த பிளட் வந்து தின்னா, நம்ம எப்படி ஆஸ்பிரின் சாப்பிட்டா தின்னாவதோ அது மாதிரி அதனுடைய அது வந்து திக்காகாத பாத்துக்குது. இது மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அதுவும் ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. ஸோ பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. ஸோ வந்தவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஸ்டாட்டின் மருந்து பர்ஃபெக்ட்லி ஃபைன். எதுவுமே வராத வெறும் கொலஸ்ட்ரால் குறைக்க வச்சா
நிச்சயமா இல்ல. அதனால நம்ம வந்து இது வந்து கார்டியாலஜிஸ்ட் பேலன்ஸ்டா முடிவு பண்ணுவாங்க. அந்த கொலஸ்ட்ரால வந்து ஒரு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமா நீங்க சொல்ற ஆலோசனைகள் என்ன? கொலஸ்ட்ரால வந்து கட்டுப்பாடா வைக்க வேண்டியது வந்து தானாவே கட்டுப்பாடாயிடும். நீங்க வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் இல்லாத பார்த்துக்கிட்டீங்கனால, உங்க பாடியில வந்து தானாவே அன்லெஸ் ஒரு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு ஜெனடிக் கண்டிஷன் இருக்கு. அத பத்தி இன்னொரு நாள் பேசலாம். அத விட்டுருங்க. நார்மலா இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ன்னு நான் சொல்லக்கூடிய நெறைய ஃபைபர் இருக்கிற காய்கறிகள், கீரைகள் இத வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 750 கிராம், அட்லீஸ்ட் ஒரு 500 கிராம் ஏதோ ஒண்ணு நெறைய சேர்த்துட்டு, மாவு சத்து இருக்கிற எல்லா பொருளையும் முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து மெயின் சாப்பாடுங்கிறது வந்து கொஞ்சோண்டு ரைஸ் அப்படின்னு அவங்களுடைய போர்ஷனை வந்து இப்போ நீங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நான் இப்போ சாப்பிட்றது ஜென்ரல் குவான்டிட்டி பார்க்குறேன். அவங்க வந்து 4 to 5 மடங்கு ரைஸ் எக்ஸஸாக சாப்பிட்றாங்க. ரைஸ் இட் செல்ஃப் அது பேட் கிடையாது. அவ்வளோ சாப்பிடும்போது உங்க பாடியில் வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு இன்சுலின் உருவாக்கும். நான் சொல்றது நான் டயபெட்டிக் தான். அந்த இன்சுலின் வந்து நான் சொல்றேன் எண்டோத்தீலியல் அன்ஃப்ரெண்ட்லி. அதாவது எண்டோத்தீலியல் அன்ஃப்ரெண்ட்லி அது வந்து இந்த டேமேஜ் பிளட் வெசல்ல உண்டாக்கிடும். அப்போ நீங்க வந்து ரைஸையும் வந்து அளவு அதிகமாகும் போது அது ஒரு டேஞ்சரஸ் ஃபுட்டா மாறிடுது. நீங்க அதே ரைஸை வந்து சின்ன கட்டோரி மாதிரி சின்ன ஒரு சைட் டிஷ் போடுறோம், பொரியல் போடுறீங்களா அந்த அளவு வச்சுக்கிட்டு பொரியல் அந்த அளவுக்கு ரைஸ் அளவுக்கு அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்புறம் உப்பு குறைக்கணும். உப்பு வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் பத்தி பேசணும்னால சொல்றேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், பொரியல் அதிகமா போகுது உப்பு சேர்ந்து வந்துருமே அப்படின்னு. ஆமா, நிச்சயமா சேர்ந்து வந்துடும். ஸோ மேக் ஷூர். அதனால நான் வந்து சொன்னேன், ரெண்டு மீலுங்கும் போது உங்க மீல் லெவல் குறைஞ்சிரும். நம்பர் 1. நம்பர் 2, உப்பு குறைச்சலா போடுங்க. எவ்வளவு குறைச்சலா போட்டு சாப்பிட பழக முடியுமோ அது மாதிரி பழகிக்கோங்க. உப்பும் வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு. மினிமம் தான் நீங்க எடுத்துக்கணும். இது 2 தான் முக்கியம். இது பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபேட் சாப்பிடாத நீங்க வந்து இந்த ரா ஃபுட் சொல்றேன். ரா ஃபுட்ல அதுல பிளான்ட் என்சைம் நம்ம உடம்புக்குள்ள போகுது. அது நம்ம கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவு விஷயங்கள் பண்ணுது. அது ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்னு நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, எர்த்திங்னு கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. எர்த்திங்கிறது எப்படி என்னன்னா நம்ம உடம்பு கால் வந்து நேர தரையில தொடர்றதுதான். ஏன்னா இப்ப நம்ம செருப்பு ஷூ போட்டுக்கிறோம், நம்ம கால் தரையில படுறதே கிடையாது கட்டாந்தரையில. அல்லது கட்டாந்தரையில படுத்து தூங்குறது. எல்லா நேரத்திலும் தூங்க முடியாது, ஏன்னா நம்ம பழக்கப்பட்டுட்டோம். ஆனா ஒரு நாளைக்கு சமயம் கிடைக்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் வெறும் கட்டாந்தரையில வெறும் தலகாணி வச்சு படுக்கிறதுல தப்பு இல்லை. இது என்ன பண்ணுதுன்னா, அதாவது இது 100% நிறைய ஸ்டடி எல்லாம் பண்ணி ரேண்டம் கண்ட்ரோல் ட்ரையல்வாங்க, RCT அது மாதிரி பண்ணல. ஆனா அங்கங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஃபெக்ட் இருக்கதான் செய்யுது. என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தரையில நடக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் வெறுங்கால நடக்கும்போது உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் அப்சர்வ் ஆகுது பாடியில். ஏன்னா நெகட்டிவ் எலக்ட்ரான் கீழே இருக்குது. பாடி வந்து அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா, இதே எப்படி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு சாப்பிட்றீங்களோ, சாப்பிட்டா உங்களுடைய இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த ஃப்ரீ ரேடிக்கலை கண்ட்ரோல் பண்ணி உங்க இன்ஃப்ளமேஷனை இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுது. நிறைய பேருக்கு அந்த வலிகள், கால் வலி, கை வலி எல்லாம் குறையுது. இது மாதிரி நல்ல தூக்கம் வருது. கார்டிசால் லெவல் வந்து கண்ட்ரோலா பேலன்ஸ்டா இருக்குது. இது மாதிரி வந்து அங்கங்க வந்திருக்குது. ஆனால் இது வந்து பெரிய லெவல்ல பண்ணல. அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். பெரிய லெவல்ல அது RCTங்கிற மாதிரி அந்த நிறைய இடத்துல பண்ணி ரேண்டம் கண்ட்ரோல்டு ட்ரையல் எல்லாம் பண்ணி பார்த்தா இதுக்கு முற்று விழ தெரியும். ஆனா தெரிஞ்ச அளவுக்கு நான் கூட எப்பெல்லாம் முடியுதோ இப்ப வெறுங்கால நடக்க பார்க்கறேன். இது இன்னும் கொஞ்சம் எளிமையா இப்ப நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கிறது வந்து ஒரு காலை, மதியம், இரவு. அது மாதிரி இடையில ஒரு 2 நேரம் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு 5 டைப்பா இருக்கு வந்து. ஸோ இதுல ஒரு டயட் பிளானா சொல்ல முடியுமா வந்து? மாரடைப்பு தடுப்பதற்காக என்ன விதமான ஒரு உணவு பழக்கத்த பின்பற்றலாம்? மாரடைப்புக்கு மட்டும் இல்லைங்க. இதை செஞ்சீங்கன்னா மத்தவும் கேன்சரும் வராது, ஸ்ட்ரோக்கும் வராது, மத்த எந்த வியாதியும் வராது. நீங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் தலையை வச்சு படுக்கவே வேணாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஹெல்த் கேர் இல்ல, சிக்கர். உடம்பு முடியாதவங்களை பார்க்கறதுக்கு, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்களை காப்பாத்துறதுக்கு, இது மாதிரி அக்யூட் கண்டிஷனுக்கு கிரேட் அவங்க. ஹெல்த் கேர்னு நம்ம ஒருபோதும் கிளைம் பண்ண. ஹெல்த் கேருங்கிறது உங்க கிச்சன். உங்க கிச்சனும் உங்க வாழ்க்கை முறை மட்டும்தான் உங்களை வந்து ஹெல்த்தை வந்து எந்த வியாதியும் வரவிடாத பார்த்துக்கும். இதுல நம்ம யூஸ் பண்ற அத்தனை ஸ்பைஸும் பாருங்க, எல்லாமே கணக்காக மூலிகை தான். உங்க பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம், சிறு சீரகம், கடுகு அத்தனையும் நல்ல பொருள். அதனாலதான் ஃபார்ச்சுனேட்லி மஞ்சத்தூள், இஞ்சி, மஞ்சள் அத்தனையுமே உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ நம்மளுடைய இதை வந்து எதையுமே வந்து பாக்கெட்ல வாங்காதீங்க, ரெடிமேட் வாங்காதீங்க, வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து டின்னில் கூட வாங்காதீங்க. டின்னு தக்காளி எதுவும் வாங்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு நீங்க வந்து வீட்டில் சமைச்சு இந்த மாதிரி நல்ல இந்த என்ன போட்டு சமைக்கிறதுன்னு இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ரிஃபைண்ட் ஆயில்லாம் எதுவும் யூஸ் பண்ணாத. முடிஞ்ச அளவுக்கு செக்கில் ஆட்டினா, முடிஞ்சதுன்னா தேங்காய் எண்ணெய், அப்படி செக்கில் ஆட்டு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, இல்லை ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு பொரிச்ச ஐட்டங்களை நம்ம தவிர்த்துருங்க. என்னைக்காவது ஒரு நாள். அதுக்காக பொரிச்ச ஐட்டம் சாப்பிடா இருக்க முடியாது, வடை சாப்பிடா இருக்க முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் பஜ்ஜி சாப்பிடா இருக்க முடியாது. மாசத்துல 2 தடவை 3 தடவை சாப்பிடலாம். அது அதனுடைய ஃப்ரீக்வன்சி குறைச்சிக்கோங்க. 2 வேளை சாப்பிடுங்க. அதுதான் என்னுடைய முக்கியமா சொல்ல. எப்படி
3 வேளை சாப்பிட்றவங்க எப்படி 2 வேளை சாப்பிடுறது அப்படின்னா, காலை உணவு 9 மணிக்கு அப்படிங்கன்னா ஒரு 10, 10:30க்கு தள்ளி போடுங்க. சாயந்தர உணவு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 7 மணிக்கு முன்னால கொண்டு வந்துருங்க. நடுவுல பசிக்குமே அப்படிங்கலாம். நிச்சயமா நீங்க நிறைய ஃபைபர் நான் சொன்ன மாதிரி காலையில ஒரு பெரிய பவுல் ஆஃப் சாலட் சாப்பிட்டுட்டு 2 மஞ்சக்கருவோடு சேர்த்து ஆம்லெட் போட்டு நல்ல வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா பசிக்காது. அப்படி பசி எடுத்தா நான் சொல்றது என்னன்னா, கொஞ்சம் வேர்க்கடலாம் நம்ம நல்லதுதான். ஒன்லி கேலரி அதிகமாகும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் வேர்க்கடலை, நல்ல ஒரு பழங்கள்லாம் கூட ஹெல்ப் பண்ணும். இதுல மாதுளம்பழம்லாம் நம்ம ஹார்ட் டிசீஸ்க்கோ ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்றதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி மாதுளப்பழம், கொய்யாப்பழம், அல்லது ஃபார் தட் மேட்டர் இது ஆரஞ்சு கூட ஓகே தான். அது மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட், இது மாதிரி ஒரு ஃப்ரூட்டு அந்த அந்த 3வது வேலை மதிய வேலைக்கு 2க்கும் நடுவுல சாப்பிட்றீங்கல்ல, அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கடலை கொட்டை வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு கிரீன் டீ குடிங்க. இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பசி வந்து கண்ட்ரோல் ஆயிடும். திருப்பி ஈவினிங் முடி போயிடும். 2வது, நீங்க நல்ல ஹேபிட்டுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 3வது மீல் தோணவே தோணாது. இந்த 2 மீல் பண்ணுங்க, அதுவே கம்மியாயிடும். நம்பர் 2, நான் காய்கறிகள் சொன்னேன் அதிகமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அந்த காய்கறிகளுக்கு அதிகமா சேர்த்துறீங்க. உங்களுடைய ரைஸ் குவான்டிட்டியை குறைக்கிறீங்க. ஆர் சப்பாத்தி வந்து எனக்கு வந்து சப்பாத்தியோட ரைஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா சப்பாத்தியில ஒரு சில நெகட்டிவ் இருக்கு. அது வந்து ஒரு குளூட்டன் ஃபுட்டு, அது ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கும். அது வந்து ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சீலியாக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு. அது இல்லாதவங்களுக்கு கூட அது கொஞ்சம் அது இன்ஃப்ளமேட்டரியா தான் நான் பாக்குறேன். அதனால சப்பாத்தி முடிஞ்சதுன்னா ஃப்ரீக்வன்சி குறைச்சிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. சப்பாத்தியோட நம்ம நார்மல் ரைஸ் நல்லதுதான். அந்த ரைஸ் வந்து குவான்டிட்டி வந்து இவ்வளவுதான், கொஞ்சம் தான் இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும், சின்ன ஒரு பொரியல் அளவுக்கு இருக்கணும். அதை வச்சு ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு பொரியல் நிறைய சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் ரெகுலரா சாப்பிட்டு இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது. ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க, பயம் இருக்கிறவங்க, ஃபேமிலியில இருந்தவங்க, பயம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா 2 சப்ளிமெண்ட் சொல்லுவேன் அடிஷ்னலா. ஒன்னு வந்து 1 கிராம், அதாவது 100 மில்லிகிராம் அளவுக்கு காட் லிவர் ஆயிலோடைய மாத்திரை, அது ஒமேகா 3க்கு கோஎன்சைம் Q10ங்கிறது. இது கூட சாப்பிடலாம். இது வந்து என்ன, சப்போஸ் ஸ்டாட்டின் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, வேற வழியில சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த கோஎன்சைம் Q10 வந்து குறையும். அது குறையாது பார்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அடிஷனலா இது 2 மட்டும், இந்த 2 சப்ளிமெண்ட் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 2வது, விட்டமின் பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு யாருக்காவது விட்டமின் டி கம்மியா இருந்ததுன்னா விட்டமின் D3 சப்ளிமெண்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி எந்தெந்த இதுக்கு அது வந்து மொத்தமா சாப்பிடாதீங்க. ரேண்டமா நீங்க சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன்னு பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்றது, எல்லாம் ஈவி சாப்பிட்றது, இதெல்லாம் சம்டைம் நெகட்டிவ் ஆயிடுது கம்ப்ளீட்டா. ஏன்னா அந்த பி காம்ப்ளெக்ஸ் பெரிய தியரி மித்தே இருக்குது. ஒன்னு வந்து ஃபோலேட் ரியல் ஒன்னு, இதுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் நம்ம பண்ற இது வந்து டேப்லெட்ல ஃபார்ம். இது வந்து வேற மாதிரி ஒர்க் பண்ணுது. விட்டமின் இ வந்து நேச்சுரலா சாப்பிடும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா இருக்குது. அதுவே நீங்க வந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது இன்ஃப்ளமேட்டரியா இருக்கு. ஏன்னா அதுல ஒரு டைப் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது டெல்டா டைப்னா, அது நேச்சுரலா கிடைக்கிறது ஆல்பா டைப்பா இருக்குது. சிமிலர் தான், பட் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம். அதனால முடிஞ்ச அளவுக்கு மாத்திரைகள் நான் ரெக்கமெண்ட் பண்றதுல தேவையான மட்டும் விட்டமின் D3 கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த D3 மாத்திரை சாப்பிடுங்க. அதே மாதிரி B12 கம்மியா இருந்தா ட்ரை பண்ணுங்க. B12 வந்து ஒரு சில பேருக்கு கம்மியா இருக்கு. அது மாதிரி கம்மியா இருந்ததுன்னா, ஏன்னா வெஜிடேரியன் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம், அவங்களுக்கு கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு பிளட் பாருங்க. அந்த மாத்திரையில வந்து பிளட் B12 அது இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னா நீங்க டாக்டர்கிட்ட போட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் கொடுப்பாரு. சார், இந்த சப்பாத்தி பத்தி போன வீடியோலையும் சொல்லியிருந்தீங்க. அது ஒரு பார்வையாளரும் கேட்டிருக்காரு வந்து, அந்த சப்பாத்தியை ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு. அது இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அந்த கிளைசமிக் வந்து இண்டெக்ஸ் வந்து அதிகப்படுத்துது. அதே நேரத்தில் உங்களோட இன்சுலின் சர்ஜ் அதிகப்படுத்தும். குயிக்கா பண்ணும். அது முக்கியம். ரைஸும் பண்ணும், பட் இது ரொம்ப குயிக்கா பண்ணும். அந்த அந்த இண்டெக்ஸ் காமிச்சதுக்கு அளவுக்கு மேல குயிக்கா போய் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2, நான் சொல்றது இதுதான். அதனுடைய அந்த சீலியாக் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உருவாக்குதுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி சீலியாக் டிசீஸ்ங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு இருக்கு. அவங்க வந்து குளூட்டன் ஃபுட் எல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ குளூட்டன் ஃபுட்ல வந்து நேச்சுரலாவே ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேட்டரி தன்மை இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் சீலியாக் டிசீஸ் இல்லாதவங்களை கூட நான் முடிஞ்சா அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சாப்பிட வேணாம்னு சொல்ல, கண்டிப்பா சாப்பிட சொல்ல. ஃப்ரீக்வன்சியை குறைச்சிக்கோங்க. நீங்க வாரத்துல 5 நாள் சாப்பிட்றவங்க இருந்தா 2 நாள் சாப்பிடுங்க. ஆனா மைதால செஞ்ச பொருள்களை ஒருபோதும் சாப்பிடாதீங்க. சாப்பிடுங்க, மாசத்துல ஒரு தடவை 2 தடவை சாப்பிடுங்க, அவ்வளவுதான். நானும் இப்போ பரோட்டா என்னைக்காவது ஒரு நாள் பரோட்டா மாதிரி ஒரு டேஸ்டியான ஃபுட் எதுவுமே இல்லை. அன்பார்ச்சுனேட்லி நமக்கு வாய்க்கு பிடிச்சதெல்லாம் நம்ம மோசமான ஃபுட்டா இருக்கு, பிடிக்காததெல்லாம் நல்ல ஃபுட்டா இருக்குது. ஸோ வேற வழி இல்லை. we have to accept the fact. சுகரை வந்து சுத்தமா எடுத்துக்கவே வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க வந்து. இப்போ எண்ணெய், உப்பை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுங்க. உப்பு ரொம்ப குறைச்சலாம். எவ்வளவு குறைச்சலாம் உங்களால எடுத்துக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எண்ணெயை பொறுத்த முடிய இந்த 2 எண்ணெய் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்னு கோகோனட், அதாவது
தேங்காய் எண்ணெய், இன்னொன்று ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. செக்கில் ஆட்டின இருந்தால் ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் குறைச்சல யூஸ் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு அதில் வரக்கூடிய கொலஸ்ட்ராலோ அதனால ஒரு பிரச்சனை இல்லை. நான் கொலஸ்ட்ரால் குறைச்சல தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண சொல்றது, எண்ணெய்களை யூஸ் பண்ண சொல்றதுங்கிறது வந்து முக்கியமான காரணம் என்னன்னா கேலரி. ஒரு 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 10 கிராம்ல வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு. அந்த கேலரி வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆயிரும் கார்போஹைட்ரேட் மாதிரி பார்த்தீங்கன்னா. அப்போ உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வெயிட் எப்படின்னா நீங்க அந்த வயிறு பகுதி பெருசா இருக்கக்கூடாது. அது பெருசா இருந்ததுன்னா விசரல் ஃபேட் அதிகமா இருக்குங்கிறது நீங்க அனுமானிச்சுக்கலாம். விசரல் ஃபேட் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய ஆர்கனை சுத்தி இருக்கும். ஹார்ட்டை சுத்தி, லிவரை சுத்தி, ஸ்பிளீனை சுத்தி, இது மாதிரி உங்க வைட்டல் ஆர்கனை சுத்தி உருவாகிற ஃபேட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அது எல்லாமே ஃப்ரீ ரேடிக்கல் உண்டாக்கி திருப்பி இதே டேமேஜ் தான் கொண்டு வரும். அதே நேரத்தில் சப்கியூட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க, தோலுக்கு அடியில் இருக்கும். இது எந்த வித ஹார்ம் பண்ணாது. ஆனா ஹார்ம் பண்ண அது வந்து வயிறு பெருசா இருந்தாலே உங்களுக்கு மோர் லைக்லி யூ வில் ஹேவ் அ விசரல் ஃபேட். அந்த விசரல் ஃபேட் அவாய்ட் பண்ணணும்னா நீங்க வந்து கரெக்டா உடம்பு வந்து கரெக்டா வச்சிருக்கணும். ஒரு 10 கிலோ குறைச்சு பாருங்க. நீங்களே குறைச்சு பாருங்க. ஒரு 10 கிலோ 5 கிலோ குறைச்சு பாருங்க. பிபி டெஸ்ட் பண்ணி பாருங்க, சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி டிராப் ஆகும். நீங்க எவ்வளவு வெயிட் குறைக்கிறீங்களோ அவ்வளவு டிராப் ஆகும். அது ஹெல்த்தியா இது மாதிரி நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்க எதுக்காக வேண்டிய ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். ஹாஸ்பிட்டல் வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், எமர்ஜென்சி இது மாதிரி வந்தா தான் போகணும் வழி. மற்றபடி எந்த விதத்திலையும் அது கொடுக்குற மருந்து வந்து நம்மள பெருசா வந்து கம்ப்ளீட்டா காப்பாத்திரும்னு நம்பிட்டு இருக்க கூடாது. அது நம்ம தவறு. நீங்க உங்களை தான் நம்பணும். இப்போ சுகர் மாதிரி தொடரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உணவுகள் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது? முக்கியமா மாவு பொருட்கள், அதிகமான அளவுல சாப்பாடு, டிரான்ஸ்ஃபேட் அறவே கூடாது. டிரான்ஸ்ஃபேட்டுங்கிறது இந்த வனஸ்பதி அதுக்கு வாங்கவும் கூடாது. அதனாலதான் நம்ம வந்து வெளியில வாங்கி சாப்பிடுறது ஒரு தீபாவளிக்கு வாங்கினா பரவாயில்ல, இல்லைன்னு சொல்ல வரல. அடிக்கடி வாங்கி சாப்பிடும்போது அவங்க டிரான்ஸ்ஃபேட் யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க ஈவன் பிஸ்கட் மற்றதெல்லாம் கூட இருக்கும். நீங்க பார்த்து வாங்குங்க. அப்படி வாங்கணும்னு நினைக்கிற பொருளை ஏதாவது டிரான்ஸ்ஃபேட் இருக்கான்னு இப்போ போட்டிருப்பாங்க, லேபிள்ல போட்டிருப்பாங்க. அதுல டிரான்ஸ்ஃபேட் இல்லைன்னா மட்டும் வாங்குங்க, இருந்தா வாங்காதீங்க. அது டேஞ்சரஸான கொலஸ்ட்ரால் பாடியில உருவாக்கும். இப்போ முக்கியமா பால் பொருட்களை தவிர்க்க சொல்றேன். ஏன்னா அதனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ்னால அதுவும் ஒரு வகையான டிசீஸ் காசிங் ஃபுட்டா தான் நான் பாக்குறேன். அதனால பால் வகையான உணவுகளை ஜென்ரலா எவ்வளவு தவிர்க்க முடியுமோ தவிர்த்துருங்க. இப்போ அதே மாதிரி ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த ஒருத்தர் என்ன விதமான உணவுகளை பின்பற்றலாம் சார்? இப்ப நான் சொன்னதே தான். இது வரதை தடுக்கிறதுக்கும் இதே தான், வந்தவருக்கும் இதே தான். வேற ஒண்ணும் இல்லை, இதே தான். பட் வந்தவருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 2 சப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ணும். அல்லது 3வது விட்டமின் டி வந்து இப்ப நிறைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல நினைச்சது ஏதோ ஒரு சில கண்டிஷன். இப்ப என்ன பாத்தீங்கன்னா அது எல்லா விதமான ரியாக்ஷன்ஸ்க்கும் உள்ள போகுது. அதனால அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு பாத்துக்கணும். பிளட் டெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் வருமா வராதாங்கிறது அழகா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய அந்த கொலஸ்ட்ரால் ரேஷியோ மட்டும் கிடையாது, உங்களுடைய இன்ஃபிளமேஷன்லாம் பார்க்கலாம். சிஆர்பின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே இப்ப கொரோனா பிறகு அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ரியாக்டிவ் புரோட்டீன் சொல்லிட்டு அதனுடைய லெவல் எலிவேட் ஆயிருந்தா உங்களுக்கு வந்து இன்ஃபிளமேஷன் இருக்கணும். இன்ஃபிளமேஷன் வந்து முதல்ல மாத்திரைகளை கண்ட்ரோல் பண்றதை தவிர்த்துட்டு உங்க சாப்பாடுல உங்க வாழ்க்கை முறைகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். பொரிச்சது நிச்சயமா அவாய்ட் பண்ணிடணும். பொரிச்சது எல்லாமே பேட் தான். ஆயில் வேஸ்ட் கூட திரும்பி பண்றாங்க பாத்தீங்களா, சேமிச்சு. அது இன்னும் டேஞ்சர். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆயில்ல போட்டு பொரிச்சதோட 2வது ஆயில் பொரிக்கும் போது உங்களுக்கு மோர் ஃப்ரீ ரேடிக்கல் வரும். 3வது அதை வச்சு அதனால தயவுசெய்து ஆயில் வேஸ்டான பரவாயில்ல, உடம்போட உங்களுக்கு என்ன முக்கியம் இல்லை. ஒரு தடவை பொரிச்சிங்கன்னா தூக்கி போட்டுருங்க. ஏற்கனவே இப்போ நம்ம உடம்புக்குள்ள வந்து அதுல அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகி வந்து கொழுப்பு சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை கொழுப்பு சேர்ந்ததுன்னா இந்த உணவு முறையை பின்பற்றும் போது அது தானே சரியா வாய்ப்பு இருக்கா? இது வந்து சாஃப்ட் பிளாக், ஹார்ட் பிளாக்னு இருக்கு. ஹார்டுங்கிறது வந்து என்னன்னா இதோட இந்த கொழுப்போட புரோட்டீனும் அந்த இதுவும் சேர்ந்துரும். நம்மளுடைய கால்சியம் எல்லாம் சேர்ந்து கால்சிபிகேஷன் சொல்றாங்க, ரொம்ப ஹார்ட் ஆயிரும். ஒரு சிலது அதுல இருந்து குறையலாம், ஆனா கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆன் சொல்றேன். சாஃப்ட் பிளாக் அது ரொம்ப டேஞ்சரஸ். இன்ஃபேக்ட் அது வந்து கொஞ்சம் அப்பதான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, புதுசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புதுசா ஃபார்ம் ஆகுற அந்த லேயர் எல்லாமே அப்படியே ஸ்மூத்தா போயிடும். கண்டிப்பா போயிடும். நீங்க கரெக்டா சின்சியரா ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்பதான் உங்களுக்கு ஒரு 5 வருஷமா 4-5 வருஷமா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பழைய லெவல் கொண்டு வரலாம். ஒரு வேலை கொண்டு போகலாம், கவலை இல்லை. இதுக்கு மேல படியாது, புதுசா படியாது. ஏன்னா புதுசா உங்களுக்கு அங்க டேமேஜ் இருக்காது. டேமேஜ் இல்லைன்னா கொலஸ்ட்ராலுக்கு அங்க வேலையே இல்லை. கொலஸ்ட்ராலுக்குன்னு வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. அது இங்க இதுக்கு நம்மள வந்து ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறது வேலை இல்லை. அது நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு வேலை செய்யுது. உங்க ஹார்மோன் எல்லாம் கொலஸ்ட்ரால், உங்க பிரைன் செல்ஸ் கொலஸ்ட்ரால், நர்வ் செல் கொலஸ்ட்ரால், செல் மெம்பரேன் கொலஸ்ட்ரால், ஹார்மோன்ஸ் எல்லாம் கொலஸ்ட்ரால். அத்தனை வேலை இருக்கும்போது எப்படி நீங்க பண்ணுவீங்க? நிச்சயம் வராது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசல. இந்த ஹார்ட் அட்டாக்னு வரும்போது முக்கியமா ஸ்ட்ரெஸ் ஒரு கில்லர். ஏன்னா அது எல்லாருக்கும் இருக்கு. அது இப்ப சொல்லிட்டு இருக்கிற நமக்கும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்ட் ஆஃப் த லைஃப் மெக்கானிசம். ஆனா ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணலாம்
அப்படின்னு இருக்கு. அது மூலியமா நீங்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க தயாராகிக்கோங்க. அல்லது இந்த மாதிரி ஸ்பீச்சஸ்லாம் இருக்குது, அல்லது இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் பாருங்க எப்படி பண்ணலான்னு. அப்புறம் மெடிடேஷன், யோகா, ஈவன் வாக்கிங், இதுக்கு ஜிம்முக்கு போறது, இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட போயிட்டு ஜிம் போயிட்டு போங்க. அஃபோர்ட் பண்ணவங்க இந்த சோனா அண்ட் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ஸ்டீம் பாத், இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க போங்க. அது ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். யூ ஃபீல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா போய் உட்காந்தா கூட அப்படியே அதை முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அது வராத இருக்க தடுக்கவே முடியாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் வரும்போது உங்க பாடியில் இருக்கிற ஹார்மோனல் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும். கார்டிசோல், இது மாதிரி அட்ரினலின், நான் அட்ரினலின், இதெல்லாம் வந்து என்னன்னா எலிவேட் ஆகி உங்களை வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளட் வெசல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். நிறைய அது வந்து இப்போ எப்படி நம்ம கெட்ட உணவு சாப்பிட்டா என்னென்ன டேமேஜ் பண்றோமோ அதே டேமேஜ் பண்ணிடும். நீங்க அதனாலதான் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சாப்பாடு, உணவு பழக்கம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றது. ஸ்ட்ரெஸ்ஸே வராத சிரிச்சுட்டு போலாங்கிறதெல்லாம் முடியவே முடியாது. எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதை எப்படி எதிர்கொள்ளணும், அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்து அதை கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டோமா நமக்கு நல்லது. யாருக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு நல்லது. ஸ்ட்ரெஸ் பத்தி சொன்னீங்க சார். அது மாதிரி சரியா தூக்கம் இல்லாம இருக்கிறதும் அந்த இன்ஃப்ளமேஷனை உருவாக்குமா? வேணும்னா நம்ம தூக்கம் இல்லைன்னா அந்த மெக்னீஷியம் ட்ரை பண்ணி பாருங்க. மெக்னீஷியம் வந்து ஹெல்ப் பண்ணும். நல்ல தூக்கத்துக்கு, மன அமைதிக்கு ஹெல்ப் பண்ணும். அது நேச்சுரலாவே உங்க இதுலயே நீங்க கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல எல்லாம் அதிகமா பொட்டாசியம், மெக்னீஷியம் இஸ் ரியலி குட் ஃபார் இது உறக்கம் வந்து நல்லா வரதுக்கு. ஹெல்த்தியா சாப்பிட்டா கூட இந்த நீங்க எல்லா நியூட்ரியன்ட்டும் உங்களுக்கு உடம்புல வந்து அதிகமாகும் போது நிச்சயமா வரும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் நீங்க ஸ்பெஷலாக கேட்டதுனால நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை குறைக்கும். அதனால ஹார்ட் ஸ்ட்ரெயின் ரொம்ப குறைக்கும். அதில் முடிஞ்சதுன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அல்லது வாரத்தில் 2 நாள் கூட நீங்க வெறும் பீட்ரூட்டை மட்டுமே ஜூஸரில் போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. மீன், மாமிசம், அது மாதிரி நான்வெஜ் ஃபுட்டு அது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு? நான்வெஜ் ஃபுட்ல வந்து பெரிய நன்மை இல்லைங்க. சின்ன நன்மைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பெரிய நன்மை நம்ம நினைக்கிற மாதிரி வெஜிடேரியன்ல இருக்கிற நன்மைகள்லாம் ரொம்ப மிக குறைவு. நிறைய பேர் புரோட்டீனுக்காகன்னு சொல்றாங்க. நம்ம இது மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடும் போதே உங்களுக்கு தேவையான புரோட்டீன் வந்துடும்ங்கிறது எனக்கு தெரியும். நம்ம சொல்ற மாதிரி நட்ஸ், சீட்ஸ், அவகாடோ, நம்ம பீன்ஸ், டால் வகைகள், இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அதே மாதிரி இந்த சன்னா இருக்கு பாருங்களேன், கடலை, கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை, இதெல்லாம் தேவையான அளவு வந்துருது. வேணும்னா சாப்பிடலாம். ஆனா மீன் வந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒமேகா 3 அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எதுனாலும் சாப்பிடலாம். குறைச்சி சாப்பிடுங்க. குறைச்சி சாப்பிடுங்க, ஃப்ரீக்வன்சி குறைச்சிருங்க, அவ்வளவுதான். நான்வெஜ்ல பெரிய நன்மைகள்லாம் இல்லை, கொஞ்சம் நன்மை இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம அந்த கோஎன்சைம் Q10 சொன்னோம். அது வந்து ஆர்கன் மீட் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் அது அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆர்கன் மீட் சாப்பிட்றவங்க ஆர்கன் மீட் கொஞ்சம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனா குறைச்சல சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிடும் போதும் மனசுல ஒண்ணு வச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். நம்ம அது இந்தியால நான் வெஜிடேரியன் அன்னைக்கு ஃபுல்லா ஏன் நான் வெஜிடேரியன் கறி குழம்பு போட்டுக்கோங்க, பக்கத்துல கீரை பொரியல் வச்சா என்ன தப்புன்னு கேட்கறேன். கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இந்த சாப்பாட்டு அளவும் நான்வெஜ் அளவும் குறையும். ஃபைபரை ஆட் பண்றீங்க. அது கூட உங்களுடைய இது வந்து ஸ்லோ டவுன் ஆகும். உங்களுடைய இது வந்து உடம்புக்குள்ள போய் இந்த சுகர் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ ஆல்வேஸ் நான்வெஜ் சாப்பிடும்போது நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன், 1 or 2 பொரியலும் வச்சுக்கோங்க. தொடர்ந்து அந்த ஃபைபரை வற்புறுத்திட்டே இருக்கீங்க சார். அந்த அடிப்படையில் கேட்கறேன் வந்து குறிப்பா நார்ச்சத்து இருக்கிற உணவுகள் என்னென்னங்கிறத சொல்ல முடியுமா? எல்லா காய்கறிகளையும் நார்ச்சத்து இருக்கு. எல்லா காய்கறிகள், எல்லா நார்ச்சத்து இல்லாத காய்கறிகளே இல்லை. அதனால எல்லாமே ஒன்னா சொல்யூபிள் அல்லது ஒன்னா கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்துன்னு இருக்குது. எது ரெண்டுமே நல்லதுதான் ஒவ்வொரு விதத்துல. உங்களுக்கு அந்த நார்ச்சத்தும் உங்க கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். அதனால நீங்க எல்லா காய்கறிகளும் இருக்கு. எந்த மீட்ல, மாமிசத்துல எதுலையுமே துளி கூட கிடையாது, நார்ச்சத்தே கிடையாது. நான் வெஜிடேரியன்ல 0. கொரோனாவுக்கு பிறகு வந்து ஒரு 30 வயசு 40 வயசுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு என்ன நினைக்கிறீங்க? கொரோனான்னு நம்ம கண்டிப்பா பிளேம் பண்ண முடியாது. 30 வயசு, 20 வயசு, 25 வயசு ஃபுட்பால் பிளேயர், அதாவது நேஷனல் லெவல் ஃபுட்பால் பிளேயருக்கு விளையாடும் போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருக்காரு. ஸோ ஒன்று நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் அடிப்படை, அந்த எங்க வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக்லி கொஞ்சம் இந்த ப்ரோன் டு ஹார்ட் அட்டாக். நம்பர் 2, நம்ம வந்து சின்ன குழந்தையிலேருந்து நம்ம என்ன பண்றோம், நிறைய வந்து குழந்தைங்களுக்கு அந்த பவுடர் கொடுக்கலாம், இந்த பவுடர் கொடுக்கலாம், அதுலயும் சுகரை போட்டு அவங்களை அடிக்ட் பண்ணிடுறோம். அந்த வயசுல இருந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஜெனட்டிக் ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படிங்கும்போது நான் சொன்ன அந்த 25 ஃபேக்டரும் அந்த 75 ஃபேக்டரும் சின்ன பசங்களுக்கே சேர்ந்து வந்துருது. நமக்கு இப்போ ஏஜ் ஆன பிறகு வரக்கூடியது ஒரு சில பேர் அன்பார்ச்சுனேட்லி வந்துருது. அதனால கொரோனாவும் இது நான் பெருசா லிங்க் பண்ணவே முடியாது. அது வந்து வந்துட்டு தான் இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன். நேஷனல் லெவல் ஃபுட்பால் பிளேயர் 25 வயசுல ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து. ஏற்கனவே மாதிரி இந்த வீடியோவும் பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து. நன்றி சார். நன்றி.